அடடே! தவளக்கறியா? ராட்சச தவள மக்களே! ராட்சச தவள ஒரு கிஸ் குடுக்கலான்னு பார்த்தா, அது நமக்கு குடுத்துரும் போல. ஸோ அந்த மாரி ஒரு தவளக்கறி தான் நாங்க தாய்லாந்தில ட்ரை பண்ணோம். ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. உயிரோட தவளைய குடுத்து, அத அப்படியே கட் பண்ணி, கிளீன் பண்ணி, நமக்காக சமைக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இதெல்லாமாடா சாப்பிடுவீங்கன்ற மாரி. உண்மையா இது எல்லாமே அங்க அஃபிஷியலா நடக்குது. கேட்ட உடனே அத ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி, உடனே சமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆமக்கறி கூட இருக்கு மக்களே. உயிரோட இல்லாம, செத்துப்போன ஆம தான் அது. அது இல்லாம இப்ப கட் பண்ற கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான் கறி. நம்ம ஊர்ல லீகல் கிடையாது. பட் ஆனா தாய்லாந்தில பக்கா லீகலு. யார் வேணா வந்து சாப்பிட்லாம். அதனால ஏன் நம்ம அத விடுவானே அப்படின்ற மாரி மான் கறியும் ஆர்டர் பண்ணியாச்சு. மான் கறி பார்த்தீங்கன்னா, ஆமக்கறி, மான் கறி, தவளக்கறி. தவளையோட இதயம் கூட துடிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்ற மாரி உங்க மனசுல இருக்கு. எனக்கு தெரியுது. பட் என்ன பண்றது? உங்களுக்கு இந்த விஷயத்த காமிச்சு தானே ஆகணும். அதனால கறி ரெடி பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. மசாலா, இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இடி இடின்னு இடிச்சு நவுத்திப்புட்டாய்ங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அந்த அவ்வளோ பெரிய மிளகாவெல்லாம் பார்க்கும்போது, ரைட்ரா அப்படின்ற மாரி இருந்தது. அவங்களுடைய அஞ்சர பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கு. இப்படிலாம் வாடா வச்சிருப்பீங்க அப்படின்ற மாரி இருந்தது எங்களுக்கு. சரி கடைசியில 3 கலர்ல குடமிளகா எடுத்தாங்க. அது ஒண்ணு தான் கண்ணுக்கு கண் குளிர்ச்சியா கலர் கலரா இருந்தது. இதோட முடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா, அடுத்து பட்டு பட்டுன்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு கறிக்கும் 2 நிமிஷம் கூட ஆகல. ஃபர்ஸ்ட்டு மான் கறி எடுத்துட்டாங்க. எடுக்குறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, கிண்டுறாங்க, மசாலாவ போடுறாங்க. உடனே மான் கறி தயாருன்றாங்க. ஏன்னா, இப்போ உங்களுக்கு நான் காமிச்ச ஷாட் எவ்வளோ குயிக்கா முடியுதோ, அவ்வளோ குயிக்கா அவங்களுடைய குக்கிங் முடிஞ்சிருச்சு. 2 மசாலா போடுறாங்க, 2 குடமிளகா போட்டாங்க. அவ்வளோதான் மான் கறி ரெடின்ட்டாங்க. அடுத்து தவளக்கறிய போட்டாங்க. என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கீங்கன்னு கேட்டா, ஆமாப்பா இங்கெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டா தான் நாங்க இருப்போம். டக்குன்னு 4 இஞ்சி எடுக்குறாங்க, நறுக்குறாங்க, திரும்ப வேக வச்ச தவளைய வடிகட்டுறாங்க. மறுபடியும் அத தூக்கி போட்டு மசாலாவ போட்டு அந்த இஞ்சி எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு தவளக்கறி ரெடின்ட்டாங்க. ஏய் என்னடா பண்றீங்க? செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. தாய்லாந்தில இத விட பெரிய கொடுமைலாம் இருக்குமான்னு தெரியல. இதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அடுத்து ஆமக்கறி. ஆமக்கறிலாம் நம்ம ஊர்ல லீகலா எனக்கு தெரியல. அதில கொஞ்சம் பால் ஊத்தி, அதே மசாலாவ மறுபடியும் அதில கொஞ்சம் போட்டு, ஒரு 4 கிண்டு கிண்டுனாங்க பாருங்க. அவ்வளோதான். ஆனா வாசனை நல்லா இருந்தது. டேஸ்ட் நான் பண்ணி பார்க்கல. கீரையெல்லாம் போட்டு பண்றாங்க. எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது வந்து ஆக்சுவலா பாம்பு பண்ண நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா போய் மறக்காம பார்த்துருங்க. அந்த வீடியோட கன்டினியூட்டி தான் இது. ஃபர்ஸ்ட்டு அவர் ட்ரை பண்றது தவளக்கறி. அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ட்டுன்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். இப்படிலாம் டேஸ்ட் இருக்குமா? அப்படின்ற மாரி இருந்தது. அடுத்ததா மான் கறி போயாச்சு. யாரும் கீஸ் போட்றாதீங்க. இது நாங்க தாய்லாந்தில சாப்பிட்ட மான். அதனால அங்க லீகல். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு என்னோட டீம் ஃபீட்பேக்கு. கடைசியா ஆமக்கறியோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆமக்கறி சாப்பிட்டோம். உண்மையிலேயே எங்களால இத அத்தனையும் சாப்பிட முடியல அந்த சிச்சுவேஷன்ல. மீதியெல்லாம் அவங்க கிட்டயே கொடுத்தாச்சு. இதோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ரூ. 300லேருந்து ரூ. 400 பட்ஜெட்குள்ள தான் வந்தது இது அத்தனை ஐட்டமும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்த கேபிஜி ட்ரிப்ஸ். அவங்க தான் நம்மளுடைய டிராவல் பார்ட்னர். இந்த வீடியோக்கான மொத்த சப்போர்ட்டும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களே கான்டாக்ட் பண்ணி பாருங்க. செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு.